டிப்ஸ் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி நம்மளும் வீடியோ எடுத்துருவோமே, இதில் என்ன இருக்குது? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுத்து வீடியோவில் அண்ணனை காட்டுவோம். எதோ சொல்கிறேன், நீங்களே சொல்லுங்கண்ணே. கம்மங்கூழ் குடித்தேன், ஆ வேப்பக்கூழ் குடித்தேன், சோளக்கூழ் குடித்தேன். தெனக்கூழ் சாப்பிட்றீங்களா? பர்கர் சாப்பிட்ருக்கீங்களா? பர்கரே சாப்பிட்ருக்கேன். பர்கர் சாப்பிட்ருக்கீங்களா? பீஸா சாப்பிட்ருக்கீங்களா? பீஸா, சாப்பிட்ருக்கேன். நூடுல்ஸு, கெலாட்ஸு, ஓட்ஸ், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பாருங்க நண்பர்களே, இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இந்த வயசில்? கூழ் குடிச்சது தான். கூழ் 2 நாள் கூழ் அப்படியே அண்ணாக்க விட்டு ஜாலியாக இருக்கிறது, என்ன சொல்கிறீங்க? ஆமாம். சரி, நம்ம அந்த காலத்தில் கபடி விளையாட்டோம் எப்படி, அதெல்லாம் சொல்லுங்க. கபடி எல்லாம் விளையாடுறதெல்லாம் இப்போதான் சொல்ல முடியுமா? அதெல்லாம் பழைய நிலவுகள்ங்கிறீங்களா? ஆமாம். சரி, அப்புறம் என்னமா தான் நான் நினச்சேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னமே பார்ப்பீங்களா? இப்போ இருக்காங்களா அவங்கெல்லாம்? ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இல்லை. ஐயோ, ரொம்ப வருத்தம் ஆகிப்போச்சு நண்பர்களே. ஆமாம். சரி, இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமா இருங்க. இங்கே பாரு, அண்ணனை கொஞ்சம் வருத்தம் ஆகிட்டாரு ஃப்ரெண்ட்ஸை சொல்லவும். சரிண்ணே, அப்புறம் சரி, சேனலை மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. சரி, இது மட்டும் வரமாட்டேங்குது. நானும் 3 வீடியோ எடுத்துட்டேன் நண்பர்களே. இந்த சப்ஸ்கிரைப் ஃபாலோ மட்டும் வரமாட்டேங்குது. சரி, அடுத்த தடவை கம்மங்கூழ் வச்சு நாளைக்கு கம்மங்கூழா இல்லை இன்னைக்கு இப்போ என்னென்ன சாப்பிட்றீங்க? இன்னைக்கு இப்போ எந்த சோறு சாப்பிட பாருங்க, அப்படி சொன்னவரே நெல்லிச்சோருக்கு மாறிட்டார். அப்போ இன்னமும் கம்மங்கூழ் குடிச்சா ஆள் 6 பேக்கெல்லாம் வச்சு அழகாயிருவார். என்னமோ தெரில, நெல்லிச்சோறு தின்னுட்டு இருக்காரு, என்னான்னு தெரில. பாய் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வரோம். பாய்.